ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மிளகு ரசம் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சுடனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் தனியா, அதாவது மல்லி விதைன்னு சொல்லுவாங்க, அந்த தனியா போட்டிருக்கேன். இது மூணையுமே இப்போ நாம ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு கைவிடாம வறுத்துக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்தாதாங்க நமக்கு இது தீஞ்சு போகாம நல்லா வரும். மிளகு ரசமும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல வச்சு தான் நம்ம இதை வறுக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த 3 பொருளையுமே தனித்தனியா கூட நீங்க வறுத்து எடுக்கலாம். இதெல்லாம் நம்ம அதிக அளவில் வறுத்து அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம ரசம் வைக்கும்போது 2 ஸ்பூன் எடுத்து போட்டு யூஸ் பண்ணி ரசம் செய்யலாம். நீங்கள் வேணும்னா அதிக அளவில் கூட நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ரசத்துக்கு கடுகு நிறைய தேவைப்படாது, கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட போறேன். நாலு வரமிளகாய் போட்டுக்கலாம். கிள்ளி போட வேணாம், முழுசாவே போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. இந்த சமயத்துல நாம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே போட்டுக்கலாம். உப்பு போடுறதுனால தக்காளியும் சீக்கிரமா வதங்கிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுதான் வதக்கி விடணும். இது ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க நல்லா வதங்கிறதுக்கு. இப்ப நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்துல ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊத்திக்கிறேன். புளி ஊத்தினதுக்கு அப்புறம் இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்து குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கேன். அதை நல்லா கடைஞ்சிட்டு ஒரு 200 ml தண்ணி சேர்த்து இதோட ஊத்திக்கலாம். பருப்பு ஊத்தினதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். அதுக்குள்ள நாம மிக்ஸி ஜார்ல போட்டு அந்த பொடியெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம்.
இப்ப பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்ப இந்த ரசம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம 2 ஸ்பூன் பொடி எடுத்து இந்த ரசத்துல சேர்த்துக்கலாம். இந்த பொடி போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தா போதும், நாம இறக்கிக்கலாம். இப்ப அந்த பொடி போட்டதுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்துருச்சு. இப்ப நான் கொத்தமல்லி போட்டுட்டு ரசம் இறக்கி வச்சுக்க போறேன். அவ்வளவுதாங்க, நம்மோட மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.